சேனல்ல வந்த கேக், குக்கீஸ், சாக்லேட் ரெசிபிஸ் இதெல்லாம் நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி ஒரு ஹெல்த்தியான டேட்ஸ் கேக் செய்யறோம்னு தான் பார்க்க போறோம். இந்த கேக்கை நான் உங்களுக்கு 2 விதமா செஞ்சு காட்ட போறேன். ஒன்னு அவனை வச்சுட்டு ஒன்னு அவன் இல்லாம ஸ்டவ்ல செஞ்சு காட்ட போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நம்ம அவனை ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி பேக் செட்டிங் வச்சு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 25 டேட்ஸ் எடுத்துருக்கோம். இல்லை 1 கப் சுடு தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுக்கோங்க. நல்லா 30 நிமிஷம் இது ஊறினோன்னே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்க, இது மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல், ஒரு சலாட் எடுத்துக்கோங்க. நம்ம 1/4 கப் எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவை அதில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் அது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க்கை அது கூட கலந்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க்கு மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே கிடைக்கும். நம்ம உருக்கி வச்சுருந்த வெண்ணெயும் அது கூட கலந்துக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த டேட்ஸ் அது கூட கலந்துக்குவோம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வால்நட்ஸோ இல்லை முந்திரியோ இருந்தால் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் நெய்யோ வெண்ணெயோ விட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம டஸ்டிங்க்கு ஒரு ஃப்ளோர் மாதிரி ஏதாச்சும் போட்டு டஸ்டிங் பண்ணிக்குவோம். இந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம சேர்த்து வச்சுருந்த கேக் மிக்சரையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரியோ இல்லை வால்நட்ஸோ இருந்தால் மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அவன்லேருந்து எடுத்து பாருங்கள். இது மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த கேக்கை அவன் இல்லாமல் ஸ்டவ்வில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு உள்ளுக்கு ஒரு பிளேட் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேனை ஒரு பேக்கிங் ட்ரேவை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு அரைவாசிக்கு அந்த நம்ம கலந்து வச்சுருந்த கேக் மிக்சரை போட்டுக்கலாம். இப்போ அதையும் அந்த கடாயை உள்ளுக்கு வச்சுருங்க. நல்லா மூடி வச்சுருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1 ஹவர் கழித்து இது மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கேக் மெல்ல இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இந்த கேக் நல்லா சாஃப்டாக ரொம்ப எம்மியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. டேட் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கும் இந்த கேக்கை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த கேக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.